என் பேரு உள்வரின். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, Van Helsing. சின்ன வயசுல இந்த படம் பார்த்தப்ப வெறும் மான்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இப்பதான் புரியுது, வேன் ஹெல்சிங் மான்ஸ்டர்ஸ் பத்தி இல்ல, வேம்பயர்ஸ், வேர்வுல்ஃப்ஸ், டிராகுலா இதுங்க எல்லாத்தையும் வேட்டையாடுற வேட்டைக்காரன் தான் நம்ம வேன் ஹெல்சிங். பட் ஒன் டைம் ஒரு வேர்வுல்ஃப் கடிச்சதுல வேன் ஹெல்சிங்குள்ளயும் ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அது தெரிஞ்சதும் ரொம்ப பயப்படுவான். தனக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கறத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் அவன் எண்ட்ல தான் ரியலைஸ் பண்ணுவான், தன்னோட வீக்னஸ் டார்க் சைடுன்னு எதை நினைச்சானோ அதுதான் எல்லாரையுமே காப்பாத்த ஒரு கட்டத்துல அவனோட ஸ்ட்ரென்த்தா மாறி இருக்கும். ஆனஸ்ட்லி இந்த மூவியோட பிக்கஸ்ட் லெசன் என்னன்னா, நம்ம எதை ரொம்ப அக்லின்னு நினைச்சு நமக்குள்ள ஹைட் பண்ண ட்ரை பண்றோமோ அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். என்னதான் உல்வரின் கேரக்டர் ஹியூக் ஜாக்மேனா வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகியிருந்தாலும் அதுக்கு அடித்தளம் போட்டது இந்த வேன் ஹெல்சிங் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் மேட் மான்ஸ்டர் பிலிம்ஸ். வேன் ஹெல்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல டிராகுலா, வேர்வுல்ஃப்ஸ், வேம்பயர்ஸ், மான்ஸ்டர் ஹண்டர்ஸ், பிராங்கன்ஸ்டைன் எல்லா கேரக்டர்ஸையும் ஒரே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கறதா இன்னைக்கு டே 18 ஃப்ரீ வாட்சிங் மை ஃபேவரட் மூவிஸ் இன் சைல்ட்ஹுட் ஃபார் 25 டேஸ் சேலஞ்ச்ல நம்ம பார்த்தது. உங்களுக்கு உல்வரின் பிடிக்குமா, வேன் ஹெல்சிங் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா, பாய்.